திமுக ஆட்சியில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான் வந்து சிறுபான்மையினர் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, சிறுபான்மையினருக்கான அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத நாங்கள் வந்து உறுதி செய்கிறோம், பாஜக வந்துச்சுன்னா அது இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? இப்போ யூபியில் அவ்வளோ பேர் முஸ்லீம் இருக்கான், பாதுகாப்பு இல்லாமல் எல்லாரும் எல்லாம் ஓடி போயிட்டானா? அது மாதிரி மற்ற மாநிலங்களில் அவ்வளோ முஸ்லீம் இருக்கான், எல்லாரும் காணா போயிட்டானுங்களா எல்லாரும்? இது என்ன பேச்சு இது? யார் யாருக்கு அப்போ இது இந்தியாங்கிறது உங்களுக்கு நினைவுல இல்லையா? சட்டத்தின் ஆட்சிங்கிறது நினைவுல இல்லையா? செக்குலர் ஆட்சிங்கிறது நினைவுல இல்லையா? ஜனநாயகம்ங்கிறது உங்க நினைவுல இல்லையா? என்ன பேச்சு பேசுறீங்க? இப்படிலாம் பேசலாமா? நாங்க இன்னார் வந்தா தாங்க இவருக்கு பாதுகாப்பு, அன்னார் வந்தா தாங்க அவருக்கு. இதை பேசுறதே முதல்ல குற்றங்க. சிறுபான்மைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப இது என்ன சட்டம்? அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்லை. இங்க யார் வேண்டாலும் தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன், யார் வேண்டாலும் ஆட்சிக்கு வந்து யார் வேண்டாலும் அடிப்பீங்க உதப்பீங்க எதுவும் செய்வீங்களா? அப்புறம் அப்போ இவங்க வந்தா தான் முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், மற்ற மொழி சிறுபான்மை, இன சிறுபான்மை இவங்களெல்லாம் உயிரோட இருக்க முடியும். இவங்க வரலைன்னா இருக்க முடியாது, இந்தியாவில் இருக்க முடியாது. அப்போ நாங்கள்லாம் இந்தியரே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? கடைசியா நீங்க இந்தியரா இருக்கணும்னா திமுக ஓட்டு போடணுமா? இப்போ உங்களுடைய கூற்று என்னங்க? நான் இந்தியரா இருக்கணும்னா திமுக ஓட்டு போடணும், திமுக ஆதரிக்கணுமா? இது என்ன பேச்சு? இந்த மாதிரி பேசுறதே ஜனநாயகம் இல்லைங்கிறேன் நான்.